Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஈத் மேக்கப் லுக் பார்க்க போறீங்க. ரொம்ப அழகான ஒரு ரோஸ் கோல்ட் மேட் ஐ ஷேடோல கட் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வர வர மேட் ஐ ஷேடோஸ்ல லுக் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஐ திங்க் என்னோட தேர்ட் ஐ லுக் மேட் ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணி. ஸோ இந்த லுக் எப்படி அச்சீவ் பண்ணணுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல நான் இந்த dermavive ஓட் மில்க் கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி பேட் பண்ணதுக்கப்புறம் neutriderm மாய்ஸ்சரைசர் விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதுதான் நான் வந்து இப்போதைக்கு மேக்கப் பேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்கப் அப்ளிகேஷனுக்கு முன்னாடி அண்ட் அஃப்கோர்ஸ் கண்ணு கீழேயும் நான் போட்டுக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு எட்யூட் ஹவுஸ்லேருந்து ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் பண்ணிக்க போகிறேன். எனக்கு நேச்சுரல் லுக்கிங் ப்ரௌஸ் தான் வேணும். அதனால் இந்த பென்சில் ரொம்ப லைட் வெயிட். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஐ பேஸ்க்கு கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இது எல்ஃப்லேருந்து இருக்கிற கன்சீலர். நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது என்ன மாதிரி கன்சீலர்ஸ்னு. அண்ட் நான் எல்ஃப்லேருந்து ரீசெண்டாக இந்த ஸ்பஞ்ச் கூட வாங்கினேன். ஸோ அதை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஐ ஷேடோஸ்க்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஒரு மாதிரி சாஃப்ட் மாவிஷ் பிங்க் கலரை நான் இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு இது 217 பிளெண்டிங் ப்ரஷ் ஃப்ரம் Aarthi லிங்க் நான் கீழே கொடுத்துக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இதை வந்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன் கைஸ். கலரை நான் வந்து க்ரீஸில் இதை டெபாசிட் பண்ணுறேன். இப்போ நல்ல ஒரு ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன் இந்த பேக்கில் இருந்து. அதை எடுத்துகிட்டு க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் இங்கே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சாஃப்ட் எட்ஜஸ் இருக்கணும், ஹார்ஷாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் கொஞ்சம் கலரும் ஃபேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது சாஃப்ட் கட் க்ரீஸ்க்கான ஒரு பேஸ் தான். நெக்ஸ்ட் ஒரு டோம் ஷேப் ப்ரஷ் வச்சுட்டு அந்த ரெண்டு ப்ரௌனையும் எடுத்துக்கிட்டு திருப்பி நான் க்ரீஸில் தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதை கொஞ்சம் வெளியவும் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விங் ஷேப்பில். அண்ட் அதே க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். கன்சீலர் எடுத்துக்கிட்டு நான் இங்கே கட் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுல் கட் க்ரீஸ் லுக் தான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது ஷார்ப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஷார்ப்பாக இருந்தாலும் ஓகே, இல்லை சாஃப்ட் கட் க்ரீஸ் இருந்தாலும் ஓகே. எனக்கு ரெண்டுக்கும் நடுவில் மீடியமில் வந்திருக்கு. ஸோ நான் அது மாதிரி அதே அந்த ஃபஸ்ட் நம்ம ஐ ஷேடோ எடுத்து ட்ராக் பண்ணோம்ல வெளியே, அதே ஷேப்லேயே நான் கட் க்ரீஸும் பண்ணிக்கிட்டு கன்சீலரால் நான் ஃபில் இன் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து அந்த ரெண்டு ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேடர் ப்ரஷ், ஃப்ளாட் ஷேடர் ப்ரஷில் இப்போ எப்படி நம்ம காஜல் அப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி அப்பர் லேஷ் லைனில் அந்த ஐ ஷேடோவை நான் காஜல் மாதிரி ஷேப்லேயே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல பிக்மெண்டேஷன் தெரிகிற அளவுக்கு நான் இதை எடுத்து அதே மாதிரி அப்ளை பண்ணுறேன். இப்போ பாக்கி இருக்கிற ஸ்பேஸில் அந்த கோரல் கலர் ஷேடை எடுத்துக்கிட்டு நம்ம கன்சீலர் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக நான் இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ ஐலைனர் அப்ளை பண்ணலாம். சுகர்லேருந்து ஐ வாண்ட் யூ ஸோ ஐலைனர் எடுத்துக்கிட்டு நான் இங்கே விங் ஐலைனர் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப பெரிய விங் இல்லை, ஸ்மால் விங் தான். இப்போ வந்து நம்ம ஃபால்ஸ் லேஷஸ் ஆஃப் கேமராவில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வரும். பேஸ் மேக்கப்புக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹலால்லேருந்து இந்த ப்ரைமர் எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு ஸ்மூதன் பண்ணுற ஒரு ப்ரைமர். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ரஃப்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் இது அப்ளை பண்ணும். லைக் ஸ்மூத் பேஸ் கொடுக்கும். போர் ரீஃபில்லிங் அவ்வளோ இருக்காது, பட் ஸ்மூதன் பண்ணும் பேஸை. இப்போ கலர் கரெக்டருக்கு நான் புதுசாக இதை ட்ரை பண்ண போகிறேன். ஸ்டார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர். இந்த கலர் கரெக்டர் பார்த்திங்கன்னா செம்ம பிக்மெண்டட். ஸோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும், கிட்டத்தட்ட ஸ்டெயின் மாதிரியே ஆகுது. ஸோ கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். ஸோ இதை நான் எங்கெல்லாம் எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் தான் நான் அப்ளை பண்ணி ஒரு கலர் பார் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபவுண்டேஷனுக்கு போகலாம். இன்றைக்கி ஃபவுண்டேஷனுக்கு நான் கே பியூட்டியிலேருந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷில் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் அதே கன்சீலருக்கு யூஸ் பண்ண ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது எல்ஃப்லேருந்து கேமோ ஸ்பஞ்ச்.
இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் ஹைட்ரேட்டிங், பட் கவரேஜ் வந்து அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ வெரி லைட் டு மீடியம் கவரேஜ் தான். ஸ்பஞ்சில் பண்ணுறதால இன்னும் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ என்னோட கான்சன்ட்ரேஷன் இன்றைக்கி ஃபுல்லாக ஐ மேக்கப்பில் தான் தவிர பேஸில் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல, பட் லைட் வெயிட்டாக பண்ணியிருக்கேன் பேஸ். இப்போ கன்சீலருக்கு எல்ஃபில் இருந்து கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஷேட் வந்து பீச் மீடியம், இன்னொன்று வந்து லைட் ஐவரி. பீச் மீடியம் அப்ளை பண்ணி கண்ணுக்கிட்ட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா லைட் ஐவரியை ஹைலைட்டிங் ஜோன்ஸில் நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிப்பேன். இந்த கன்சீலர் வந்து செம்ம ஃபுல் கவரேஜ், ஆனால் ரொம்ப ட்ரைங்காக இருக்குது. ஸோ கண்ணுக்கு நல்லா ஹைட்ரேட்டிங் பண்ணிட்டு யூஸ் பண்ணும். இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதால நான் டெக்ஸ்சர் இன்றைக்கி தான் நோட் பண்ணேன். என்னோட ஃபேஸை ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா லாக்மேல 95 காம்பேக்ட் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு டார்க்கர் ஷேடில் வச்சுருந்தேன். இப்போ நான் கரெக்ட் ஷேட் வாங்கிட்டேன். என்னோட ஷேட் வந்து 01. நான் இதுக்கு முன்னாடி சில்கி கோல்டன் ஷேடில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ கரெக்ட் ஷேட் வாங்கினதால எனக்கு நல்லாவே மேட்ச் ஆகுது. அண்ட் நான் இது ஒரு பவுடர் ப்ரஷ், BH காஸ்மெட்டிக்ஸ் பவுடர் ப்ரஷ் வச்சு நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கவரேஜ் வேணாலும் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து அதே ஐலைனர் எடுத்துகிட்டு ஒரு ஃபிஷ் ஐலைனர் மாதிரி நான் இங்கே கீழே இழுத்துக்கிறேன் கண்ணுள்ள. ஸோ கண் அழகாக டிஃபைண்டாக தெரியும். ரொம்ப பெருசாக இல்லை, அரபிக் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு. இப்போ கண்ணு உள்ளே வந்து நான் ஒயிட் கலர் காஜல் கொடுத்துக்க போகிறேன். இது NYX பிராண்ட்லேருந்து, நிக்ஸ்லேருந்து. ஸோ பிளாக் பதிலாக நான் க்ரீம் கலர் காஜல் கொடுத்துக்கிறேன். அண்ட் லோவர் லேஷ் லைனில் நம்ம க்ரீஸில் என்ன போட்டோமோ அதே கலர் எடுத்துக்கிட்டு லோவர் லேஷ் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கான்டோரிங்க்கு நான் BH காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இருக்கிற ப்ரான்சர் ஹைலைட்டிங் ப்ளஷ் பேலட்லேருந்து ஒரு ப்ரான்சர் ஷேட் எடுத்துக்கிட்டு நான் நோஸ் கான்டோர் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஷார்ப் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே ஷேடை எடுத்துக்கிட்டு இந்த ப்ரான்சர் அண்ட் கான்டோர் ஷேட் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இங்கே என்னோடய ஃபேஸை ப்ரான்ஸ் அப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டெஃபினேஷன் தரும். ஃபேஸ் ரொம்ப ஃபேராக இல்லாமல் உங்களுக்கு அந்த டிஃபைன்டு ஒரு ஸ்ட்ரக்சர் தரும். இப்போ ப்ளஷ்க்கு எல்ஃப் ப்ளஷ் பேலட்லேருந்து 2 கலர் மிக்ஸ் பண்ணி என்னோடய சீக் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம ப்ரான்சர் அப்ளை பண்ணமோ அதே மோஷனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு மேக்கப் ரெவல்யூஷன் ஹைலைட்டர் எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ லிப்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் என் லிப்ஸை லைன் பண்ணிக்கிறேன். ப்ரோ ஆர்ச்சே லிப் லைனர், இது ஒரு நியூட் கலர் லிப் லைனர், அதை வச்சு லிப்ஸை லைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஷார்லட் டில்பரியிலேருந்து இந்த ஸ்மால் மினி லிப்ஸ்டிக் எனக்கு வந்து பர்ச்சேஸில் விட கிடச்சிது. பில்லோ டாக்ன்ற ஷேட், ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர் ஷேட், அதை வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட இந்த லுக் முடிஞ்சிச்சு கைஸ். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். பாய்.